வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான இலவச தமிழ் மாதிரி தேர்வு வினாக்கள் தான் கொடுத்துருக்கேன். அதாவது 2025ல் நடந்த எக்ஸாமில் நிறைய இலக்கண கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அசல் வினாத்தாள் தரத்தில் தான் இந்த மாதிரி தேர்வு கொடுத்துருக்கேன். நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த 30 கேள்விக்கு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கடைசியாக கொடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இளைஞ்சி என்னும் சொல் எவ்வகை போலி? முதற்போலி, முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இளைஞ்சி என்னும் சொல் வந்து இடைப்போலி. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இலக்கணம் நல்லா தெரியும், நான் வந்து ஃபுல்லாகவே நல்லா படிச்சுட்டேன், டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஆனால் இலக்கணம் வந்து ஒரு ஸ்மார்ட் ரிவிஷன் இருந்தால் ஓகே, நான் கொஞ்சம் தடுமாற வேறு சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஆனால் தமிழ் கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுட்டு போங்க. இப்போ இந்த இளைஞ்சி அப்படிங்கிறதுல எந்த எழுத்து மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த இளஞ்சின்னு சொன்னாலும் ஓகே, இளைஞ்சின்னு சொன்னாலும் ஓகே. ஸோ இது போல் இந்த இடையில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து உங்களுக்கு வேறு எழுத்து மாறி இருந்தால் கூட பொருள் வந்து ஒன்றா தான் வரும். இப்படி வர்றது வந்து இடைப்போலி. அப்போ முதற்போலி என்ன வரும் பார்த்தீங்கன்னா மஞ்சு, மைஞ்சு இது வரலாம். இந்த மைஞ்சு, மஞ்சு. இந்த ஃபஸ்ட் எழுத்து பாருங்க, முதல் எழுத்து மைன் வந்தாலும் ஓகே, மேன் வந்தாலும் ஓகே, அதோட மீனிங் வந்து மாறாது. இப்படி வந்தால் அது வந்து முதற்போலி. அப்போ கடைப்போலி, இங்கே கடைசியாக இருக்கிறது கடைப்போலி. அதுக்கு வந்து அறம், அரண் சொல்லலாம். இந்த கடைசி எழுத்து பாருங்க, அறம், அரண் ஃபுல்லாக எழுதலை. இம், இன் இந்த கடைசி எழுத்து மாதிரி இருக்குது, பட் அதுக்கு மீனிங் ஒன்று தான். இப்படி வந்து அது வந்து கடைப்போலி. அப்போ முற்றுப்போலி என்ன? 3 எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5, 5ன்னு குறிப்பிடுறாங்க வச்சுக்கோங்க. இதான் 5, இது 5. எல்லாமே மாறுது, ஆனால் மீனிங் ஒன்று தான். 5நாலும் ஒன்று தான், 5நாலும் ஒன்று தான். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து முற்றுப்போலி. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டோட சொல்லிட்டேன். ஸோ எந்த கொஸ்டின் வந்து போலியில் வந்தாலும் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. ஓமைய முன்னும் ஓமை பின்னுமாக அமைவது டேஷ் எனப்படும். ஓமை தொடர், ஓமை தொகை, உருவகம், அன்மொழி தொகை. உருவகம் எனப்படும். அதாவது நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனுக்குமே ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கெல்லாம் தெரியும்னா ஓகே. இப்போ ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் இலக்கண குறிப்புனா சொல்லிடுவீங்க. ஆனால் டெஃபினேஷன் தெரியணும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷனை தான் இப்போ அதிகமாக ட்விஸ்ட் வச்சு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், ஓமைய முன்னும் ஓமை பின்னுமாக அமைவதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முகமதி வச்சுக்குவோம். இதில் ஓமை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மதி, அதாவது நிலவு. முகம் வந்து நிலவு போல் அழகாக இருக்குன்றதுக்காக முகமதின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஓமேயம் அப்படிங்கிறது முகம், ஓமயம் முன்னாடி வருது, மதிங்கிற ஓமை பின்னாடி வருது. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவகம். ஓமை தொடர்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வெளிப்படையாக போல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா அது ஓமை தொடர். இப்போ என்ன சொல்லலாம்னா விழலுக்கு இறைத்த நீர் போல, அது போலலாம் சொல்ல வச்சுங்க, அத்தி பூத்தார் போல. இப்போ ஓமை தொகைனா என்ன அப்படின்னா இந்த போன்ற, போல இதெல்லாம் மறைஞ்சு வரும். தாமரை முகம். அப்போ இங்கே என்ன மறைஞ்சு வருது? தாமரை போன்ற முகம். தொகைனாலே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பொருள் ஏதோ ஒன்று மறைஞ்சு வருது, ஒரு வேர்டு வந்து மறைஞ்சு வருது. அந்த உருபு இருக்கு இல்லையா, போல போன்றலாம் ஓம உருபு, அது மறைஞ்சு வந்தாலே தொகை. இப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது நிறைய இடத்துல வேற்றுமை தொகை, அன்மொழி தொகை இதெல்லாம் வரும். இந்த தொகைனா இப்போ தொகைனா பணம் கூட வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பணத்தை மறைச்சி தான் வைப்பாங்க, வெளிப்படையாகவே வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தொகை வந்து மறக்காது, மறைந்து வந்தால் தொகை. அன்மொழி தொகை, இப்போ சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கும் இசை வந்தார். அதாவது இந்த தொகை வகையிலே சேராத இன்னொரு வகை, அது அந்த பர்சனை குறிப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க, அதுதான் அன்மொழி தொகை. பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்குரிய சொல்லை கண்டுபிடிக்கவும். வெள்ளை அடித்தான், கருங்குயில் பாடியது, வெள்ளை பசு மேய்ந்தது, செந்தாமரை பூத்தது. வெள்ளை அடித்தான், அதாவது பண்பாகு பெயர் அப்படின்னா அதுக்குரிய பண்பு வேற ஒரு பொருளுக்கு ஆகி வரும். இப்போ வெள்ளைன்னா என்ன சொல்லுவோம்? ஜென்ரலாக வெள்ளைன்னு பார்த்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா நிறம் தான் சொல்லுவோம். அப்போ அந்த வெள்ளை நிறம் அடித்தான்ங்கிறது அந்த மீனிங் கிடையாது, சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிறத்துக்கு இது வந்து ஆகி வரல, அந்த பண்பு வந்து அந்த பொருளுக்கு ஆகி வருது, அதனால அது வந்து பண்பாகு பெயர். இதுவே இன்னும்
கிளியராக சொன்னால் இப்போ மஞ்சள் பூசினாலும் வச்சுக்காங்களேன், மஞ்சள்ங்கிறது தான் நிறம். இந்த நிறத்தை பூசினாங்கங்கிறது இங்கே மீனிங் கிடையாது. அதோட பண்பு மஞ்சள்ன்றது நிறம் தான் அதோட பண்பு. ஆனால் அது இங்கே மீனிங் கிடையாது. மஞ்சள் கிழங்க தான் பூசியிருப்பாங்க. ஸோ பண்பு வந்து இன்னொன்றுக்கு ஆகி வருது. ஆகு பெயர்னாலே அது வந்து இன்னொன்றுக்கு ஆகி வருதுன்னு அர்த்தம். அதான் பண்பாகு பெயர். ஸோ வெள்ளை பசுமைந்தெல்லாம் இது டைரெக்டாகவே இருக்குது. வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பசுமைந்தது அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது போல தான் எல்லாமே. ஆனால் இது வந்து வெள்ளை அடுத்தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பண்பு இன்னொன்று பொருளுக்கு ஆகி வர்றது. விசும்பு என்பதன் பொருள் நிலம், வானம், காற்று, நெருப்பு. விசும்பு அப்படின்னா வானம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வெண்பா இலக்கணத்திற்கான தொடர்களை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் வந்து செப்பல் ஓசை பெற்று வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 அடி முதல் 12 அடி வரை அமையும், ஏகாரத்தில் முடியும், இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வரும். இதில் வந்து எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு? ஸோ இதற்குரிய விடை வந்து இதுதான் வரும். இது கிடையாது, மற்ற எல்லாமே உண்டு. ஸோ இந்த ஒவ்வொரு கேள்வியும் படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து ரிப்பீட்டேஷன் நிறைய வரும் கொஸ்டின்ஸு. இப்போ நான் உங்களுக்கு ஆக்சுவலாக தொகுத்து கொடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். ஒரு 2012லேருந்து 2025 லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம் வரைக்கும் கொஸ்டின்ஸ் இலக்கணம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து தான் கேள்விகள் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். அங்கங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணி படிங்கன்னு ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ மற்ற ஆப்ஷனுக்குமே நீங்கள் எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கணும். தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். புத்தகம் ஃபுல்லாக இலக்கணம் படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக எந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஸோ அதை பொறுத்து அதை சார்ந்த எல்லா விஷயத்துமே நீங்கள் வந்து புக்கில் போய் கற்றுக்கணும். இப்போ இந்த சார்ந்த விஷயத்தை தமிழ் புத்தகம் தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல் புக்கையும் படிக்கலாம், இப்படி படிங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இதில் எல்லாமே கரெக்டு தான். செப்பல் ஓசை பெற்று வரும் வெண்பா 2 அடி முதல் 12 அடி வரைக்கும், இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வரும், எல்லாமே சரிதான். மேட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்சுக்கான விட லாஸ்ட் ஆப்ஷன் வேலன் வந்தான். வேலன் வந்தான் வந்து எழுவாய் தொடர். இது ஏன் எழுவாய் தொடர்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, வேலன் அப்படிங்கிற பெயர்ச்சொல் வந்திருக்கு. ஸோ எழுவாய் தொடரில் ஃபர்ஸ்ட் அந்த பெயர்ச்சொல் வர்றது தெளிவாக தெரியும். வேலன் வந்தான் எழுவாய் தொடர். உண்ண சென்றான் இது வந்து வினையச்சு தொடர். படித்த பாடம், படித்த பாடம் வந்து பெயரச்சு தொடர். அமைச்சரே வருக இது வந்து விழித்தொடர். இந்த ஆ சவுண்ட் வருது இல்லையா, அது வந்து பெயரச்சத்துக்கு சொல்லலாம். படித்த இந்த உண்ண இதுவும் ஆ சவுண்ட் மாதிரி தானே வருது. மேக்ஸிமம் ஊ சவுண்டு தானே வரும். வந்து சென்று அப்படிலாம் வந்தால் தானே வினையச்சு தொடர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் நீங்கள் வந்து இதோட கிளியர் இலக்கண டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இங்கே வந்து பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவடையும். வினை வந்து பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவடைந்தால் அது வந்து பெயரச்ச தொடர். இங்கே வந்து வினைமுற்று, வினைச்சொல் வினைமுற்றோட இங்கே எச்சத்தோட நிற்கும். அதனால இது வந்து வினையச்ச தொடர். யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது டேஷ். ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள். ஸோ இதற்கான விடை கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள்னா அங்கங்கே ஒரு செய்யுளில் இப்போ 2-3 லைன் கொடுத்துருக்காங்கன்னா அங்கங்கே அதுக்கு மீனிங் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்மளா தான் பொருள்கோள்னோம். அப்படி வந்தால் அது வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள். தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமையின் வகையை குறிப்பிடுக. ஆக்கல், அழித்தல், ஒத்தல், நீக்கல். ஒத்தல், தமிழ் நமக்கு உயிரை போன்றது அப்படிங்கிறது இந்த வேற்றுமையின் கீழே வரும். டிசம்பர் சூடினால் என்பது டேஷ். சினையாக பெயர், காலவாக பெயர், இடவாக பெயர், பொருளாக பெயர். ஸோ டிசம்பர் சூடினால் அப்படிங்கிறது வந்து காலவாகு பெயர். அதாவது டிசம்பர் அப்படிங்கிறது அந்த காலம்,
இது வந்து அந்த பூ இருக்கு இல்லையா? டிசம்பர் பூ அதுக்கு வந்து ஆகி வருது. அதனால இது வந்து கால ஆகு பெயர். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். கார் அறுத்தானும் வரும். இத விட்டா அதான் கேட்கலாம். மேக்ஸிமம் புக்குல தானே குடுக்குறாங்க. கார் அறுத்தான், டிசம்பர் சூடினாள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காலவாகு பெயர். ஓகே. இப்ப மத்த ஆகு பெயருக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தலாம். இடவாகு பெயர். இடவாகு பெயர் அப்படிங்கிறது இடம் வந்து இன்னொரு பொருளுக்கு ஆகி வர்றது. எப்பவுமே அந்த பேர் குடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து இன்னொரு பொருளுக்கு ஆகி வரும். அதான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கிளியரா சொல்லிட்டேன். இடவாகு பெயர்னா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர் கூடியதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஊருங்கிறது இடம். ஆனா அது அங்க ஊர குறிக்கிறது கிடையாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அது ஆகி வருது. அதனால தான் அதுக்கு பேரு இடவாகு பெயர். அதேபோல உங்களுக்கு பொருளாகு பெயர்னா என்ன? பொருளாகு பெயர் அப்படிங்கிறது, இப்ப முல்லை மணம் வீசியது அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முல்லை அப்படிங்கிறது அ மணம் வீசியதுன்னு இந்த பூ தான் மணம் வீசியதுன்னு சொல்றோம். முல்லைங்கிறது முழுசா குறிப்பிட்டா முல்லை கொடிய குறிக்கிறது. ஆனா அதுல இருக்கக்கூடிய பூ, அதாவது அந்த முழு பொருளும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு உறுப்புக்கு ஆகி வரும். அதுதான் வந்து உங்களுக்கு பொருளாகு பெயர். முல்லை மணம் வீசியதுங்கிறது பொருளாகு பெயர். இதுவே சினையாகு பெயர்னா என்ன? அப்படின்னா, அந்த உறுப்பு வந்து முழு பொருளுக்கு ஆகி வரும். ஜஸ்ட் ஆப்போசிட் மீனிங். இப்ப அந்த சினையாகு பெயருக்கு என்ன எக்ஸாம்பிள் குடுப்பாங்கன்னா, தலைக்கு ரூ. 10 குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தலைக்கு ரூ. 10. தலைங்கிறது என்னது? ஒரே ஒரு உறுப்பு தான். அதாவது சினை தான். சினைனா உறுப்பு. ஆனா, இங்க தலைக்கு ரூ. 10ங்கிறது எத குறிப்பிடுது? அந்த ஒரு பெர்சனே குறிப்பிடுது. ஒரு ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் அந்த ரூ. 10. அப்ப இந்த ஒரு உறுப்பு முழு பொருளுக்கு ஆகி வர்றது சினையாகு பெயர். முழு பொருள் ஒரு சினைக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். 2த்துக்கும் டிஃபரன்ஸ் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். மகர குறுக்கம் தொடர்பற்ற சொல். வலம் வந்தான், பாடம் படித்தான், போம் மரும். பாடம் படித்தான். இது வந்து இது 2ம் உங்களுக்கு ஓரளவு கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்து போம், மரும் வருது. ஸோ இது வந்து தொடர்புடைய சொல் அது தெரியும். ஆனா இது 2 தான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும். இதுக்கு ஒரு இலக்கணம் லாஜிக்கே இருக்கு. இப்ப மகர குறுக்கம் அப்டின்னா, அதோட அரை மாத்திரையத்திலேருந்து இம்முங்கிற வேர்ட் வந்து அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். அதுதான் மகர குறுக்கம். இப்ப இத பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு ஆகும்னு சொல்றோம்னா, இம் முழுசா சொல்றோம். ஆனா போம் அப்டி சொல்றோம்னா, இம்மோட சவுண்டே பாருங்க அப்படியே குறைஞ்சிடுது. இந்த இந்த இன்னு இந்த இந்த இன் இருக்கு இல்லையா? இந்த இன் பக்கத்துல இம் வந்துச்சுன்னா, அது மகர குறுக்கம். இதுதான் அதுல ஃபர்ஸ்ட் லாஜிக்கு. இந்த இன் பக்கத்துலயும், இந்த இன் பக்கத்துலயும் இம் வந்தா அது வந்து மகர குறுக்கம். ஓகே. அப்ப இது எப்படி? இது எந்த லாஜிக்ல வருது அப்படின்னா, நிலைமொழி, வறுமொழின்னு பிரிச்சுக்கங்க. இந்த வலம் வந்தான் அப்படி இருக்கு இல்லையா? வலம் அப்படிங்கிறது நிலைமொழி, இருக்கக்கூடிய மொழி. வந்தான் அப்படிங்கிறது வருமொழி, வரக்கூடிய மொழி பிரிக்கும்போது. வரக்கூடிய மொழியில ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்குன்னு வச்சுக்கங்க. அது அது நீங்க அந்த வேர்டு சேர்த்து படிக்கும்போது வலம் வந்தான், இம் வந்து அந்த மாத்திரை அளவு குறையும். அந்த வேங்கிற எழுத்து வந்தா, அதுவும் எதுக்குள்ள வந்துரும்? மகர குறுக்கத்துல வந்துரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. வலம் வந்தான். அதுபோல எது வேணா வரலாம். வாங்கிறதுல ஸ்டார்ட் ஆகுறது வறுமொழியில வல ஸ்டார்ட் ஆகும். நிலைமொழியில இம் வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா, அதுவும் மகர குறுக்கத்துல வந்துரும். பாடம் படித்தான் அப்படி கிடையாது. பாடம் இம் ஓகே. படித்தான் தானே வந்திருக்கு. வரல. ஸோ வந்தா தான் மகர குறுக்கத்துல சேரும். ஸோ இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, மகர குறுக்கம் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வராது. பின்வருவனவற்றுள் உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கண்ணழகு, பொற்சிலை, சிலையழகு, பொன்னுண்டு. பொற்சிலை. ஏன்னா நீங்க இது எல்லாத்தையுமே பிரிக்கணும். கண் பிளஸ் அழகு. இப்ப உயிர் முதல்னா பிரிக்கும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எழுத்து. கண் பிளஸ் அழகுல அதாவது வறுமொழியில தான் வருது. இது உயிர் எழுத்துல சேரும். சிலை அழகு. சிலை பிளஸ் அழகு வரும். பொன்னுண்டு. பொன் பிளஸ் உண்டு வரும். இது எல்லாமே முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு. உ. ஆனா பொற்சிலை பிரிங்க. பொன் பிளஸ் சிலை சீன் வருது. இது உயிர் எழுத்துல வராது. அப்ப இதுதான் பின்னொன்று உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்ந்தெடுக்கும் பொற்சிலை. இல் என்னும் உருவு 2 வேற்றுமைகளில் இடம்பெறும். அவை எந்தெந்த வேற்றுமையில வரும்? 1, 3, 2, 4, 5, 7, 3, 6. 5, 7.
இதே கொஸ்டின் 2025ல் அப்படியே வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமைகளில் இடம்பெறும் உருபு எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் இல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வேணால் சேம் கொஸ்டின் வந்திருக்கு, டிட் பேப்பர் 2ல் போய் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க. கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டினாகவும் கேட்டாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல் டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதாவது சைக்காலஜிக்கு நியூ சிலபஸ் படி டிஆர்பியில் இப்போ கொடுத்துருக்காங்கல்ல 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கூட என்னெல்லாம் சேர்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், அதாவது 2012லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 26 செட்டு கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு 2023ல் ஃபோன் ஒன் ஆஃப்டர்நூன் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நிறைய நடந்துச்சு. ஸோ அந்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சேர்த்து 2012லேருந்து 2025 வரைக்கும் 26 செட்டு கொஸ்டின், டோட்டல் கவுண்டிங் 780 கொஸ்டின்ஸ். இது சைக்காலஜிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதே போலவே தமிழ் லாங்குவேஜுக்கும் இப்போ கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தது தான். ஸோ தமிழ் லாங்குவேஜுக்கும் 780 கொஸ்டின்ஸ் உண்டு. இது 2012லேருந்து 2025 வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம் வித் ஆன்சர் கீயோட. அதே போல் இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ சைக்காலஜி, தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இதில் கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 10 யூனிட்டுக்கு சைக்காலஜிக்கு மெட்டீரியல் தனியாக கொடுத்துருக்கோம் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. காலம் கறந்த பெயரெச்சம் எது? பண்புத்தொகை, வினைத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை. ஆன்சர் வந்து வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. ஏன் இது வந்து காலம் கறந்த பெயரெச்சம்? வினைத்தொகை வந்து 3 காலங்களுக்கும் பொருந்தி வரும். இப்போ ஆடு கொடி அப்படின்னா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி 3 காலத்துக்கும் பொருந்தி வருது. அதனால தான் இது காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. இந்த டெஃபினேஷனு நான் சொன்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். நான் சொன்ன டெஃபினேஷன் வந்து 3 காலத்துக்கும் பொருந்தி வரும்னு சொன்னாலே அதுவும் காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படியே கேட்டிருந்தாங்க. கூற்றில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நடந்த 2025 எக்ஸாமில். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் தான். அதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. கத்தும் குயிலோசை இதில் இடம்பெறும் வழுவமைதியை தேர்க. பால் வழுவமைதி, திணை வழுவமைதி, மரபு வழுவமைதி, கால வழுவமைதி. மரபு வழுவமைதி. குயில் வந்து கூவும், கத்தாது. ஆனால் இது வந்து மரபு வழுவமைதியில் வந்துடும். ஓகேங்களா? பால் வழுவமைதி ஆண் பால் பெண் பால். ஒரு ஆண் தெய்வத்தை வந்து நம்ம பெண் மாதிரி நம்ம சொல்கிறது வித்துவக்கோட்டமான குலசேகர பாடிப்பார் பாருங்க, அது வந்து பால் வழுவமைதி. ஏன்னா அவங்க ஆண் தெய்வம், பெருமாள் வந்து ஆண் தெய்வம், அவர் பெண் தெய்வமாக நினச்சி பாடியிருப்பார். ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வழுவமைதினால அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, அடுத்த கொஸ்டின் நான் சொல்கிறேன். திணை வழுவமைதி உயர்திணை அக்ரிணை. என் அம்மை வந்தாலும் ஒரு மாட்டை பார்த்து குறிப்பிட்டா அது வந்து அக்ரிணைக்குரியது. பட் உயர்திணைக்கு உரிய மாதிரி ஒரு மனிதருக்கு கொடுக்குற மரியாதை அதுக்கு கொடுக்குறோம். அது வந்து திணை வழுவமைதி. கால வழுவமைதி நாளை குடியரசுத் தலைவரும் தமிழகம் வருகிறார். அப்போ வரப்போறான்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் வருகிறார் சொல்கிறாங்க இல்லையா, இந்த காலம் மாறுது, இருந்தாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து கால வழுவமைதி. மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துகள். ஏ யா, ஆ ஓ, ஏ யா ஆ. ஆ ஓ அதாவது வருவானா. ஓகேங்களா? வருவானோ இப்படிலாம் கேட்குறோம் இல்லையா, அதெல்லாம் வினா எழுத்து தான். கடைசியாக அப்படி முடியுதுல்ல, அதை பிரிச்சிங்கன்னா ஆ ஓன்னு முடியும். அப்போ மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் இது கேட்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எக்ஸாமில் கூட இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. ஆ ஓ. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொல்பெயராதல். எதிர்மறை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர். முதநிலை தொழிற்பெயர். படித்தல், தல்விகுதி இல்லாமல் படின்னு மட்டும் கொடுக்குறாங்கன்னா அது வந்து முதநிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? இதுவே முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது வரும்னு பார்த்தீங்கன்னா பேரு. பேருக்கு பதிலாக பேரு ஃபஸ்ட் எழுத்து வந்து திரியுது. அந்த முதநிலை திரிஞ்சது தான் பேருன்னு வந்தால் அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை, கொல்லாமை. கொல்லுதல்னா தொழிற்பெயரில் வந்துடும். ஆனால் கொல்லாமைனா எதிர்மறை தொழிற்பெயரில் வந்துடும். நடத்தல்
தொழிற்பெயர். நடவாமை எதிர்மறை தொழிற்பெயர். எக்ஸாம்ல கேட்டா மேக்ஸிமம் நடவாமை, கொள்ளாமை தான் குடுப்பாங்க. அதனால தெரிஞ்சுக்கங்க. வினையாளனின் பெயர் வந்தவர் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். கூற்று 1 வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2 நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஏன்னா வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப வந்து 4ம் மொழிக்கு முதலில் வரும். அப்படியே ஸ்கூல் புக்கில் கூடிய சென்டென்ஸ் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் 2வது கூற்று வந்து நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி தான் புணரும். ஓகேங்களா? அது வந்து புணராதுன்னு கொடுத்தது தவறு, புணரும். அதுதான் சரி. இதில் வந்து இந்த புணர்ச்சியில் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டிருந்தாங்க. விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். நான் திரும்பவும் அது வந்து கேட்கலாம். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அதில் 3மே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். இதுதான் அதுக்கு எக்ஸாம்பிளே. தோன்றல் அப்படின்னா புதுசாக ஒரு எழுத்து வந்து தோன்றும். இப்போ தமிழ் தாயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் ப்ளஸ் தாயின் பிரிக்கும்போது பிரிப்போம். சேர்த்து எழுதும்போது என்ன பண்ணுவோம்? தமிழ் தாய் இத்து சேரும். அப்போ ஒரு எழுத்து தோன்றுது. அப்படி ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் புணர்ச்சி. அடுத்ததுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா திரிதல். விகார புணர்ச்சி அடுத்த வகை திரிதல். திரிதல்னா ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா திரிஞ்சிடும். அதுதான் திரிதல். ஆனால் கெடுதலுக்கும் திரிதலுக்கும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் ஈஸியாக சொல்லி தந்துடுறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொருத்தவங்கள்ட்ட அந்த விஷயம் போகும்போது திரிச்சு தான் போகும். அப்போ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா திரியறதுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து மறக்காது இந்த க்ளூ ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா. இப்போ பொன் ப்ளஸ் குடம் எப்படி மாறும்? பொற்குடம்னு மாறும். அப்போ அந்த இடத்துல இன் வந்து என்ன மாறுது? இர்ரா மாறுது. இப்போ இது திரிதல். தோன்றனா புதுசாக தோன்றது. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா திரியறது தான் திரிதல். அப்போ கெடுதல் 3வது விகார புணர்ச்சி வந்து கெடுதல். கெடுதல் அப்படின்னா அந்த எழுத்தே இல்லாமல் போயிடும். இப்போ மரம் ப்ளஸ் வேர் அப்படின்னு இருக்குன்னா மரவேர். இம்முங்கிற எழுத்து மறைஞ்சிடுது, சுத்தமாக கெட்டு போயிடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கெட்டு போயிடுது அப்படின்னா டோட்டலாகவே அந்த எழுத்து இல்லை. மரம் ப்ளஸ் வேர் மரவேர், இம் வந்து இல்லை. அப்போ கெடுதல். ஸோ இந்த 3மே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாம்பிள் கேட்டாலுமே நீங்கள் எழுதிக்கலாம். கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம். மெய்ப்படிமம், பயன்படிமம், வினைப்படிமம், உருப்படிமம். மெய்ப்படிமம். கோவைப்பழ மூக்கு, பாசிமணி கண். கோவைப்பழம் அப்படின்னோடனே நீங்கள் நிறத்துக்கு வந்துடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து வடிவத்துக்கு குறிப்பிடக்கூடியது. மெய்ப்படிமம்னாலே வடிவம் தான். மெய்னா வடிவம் ஞாபகம் வச்சுக்காங்க. படிமம்னாலே அந்த இமேஜினேஷன் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒருத்தவங்கள வர்ணிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வர்ணிக்கும் போது எப்படிலாம் அவங்க வர்ணிக்கிறாங்க அந்த செயலை, அதை பொறுத்து அந்த படிமம் மாறுபடுது. இப்போ மெய்ப்படிமம்னா வடிவத்தை குறிப்பிடுறது தான் மெய்ப்படிமம். மெய்னா வடிவம். பாசிமணி மாதிரி இருக்குது கண்ணு, கோவைப்பழம் அந்த வடிவத்தில் இருக்கு மூக்கு அப்படிங்கிறதுனால இது வடிவம், மெய்ப்படிமம். பயன்படிமம்னா ஒரு செயலில் அந்த பயனை குறிக்கிறது, ஏதோ ஒரு பயனை குறிக்கிறது. வினைப்படிமமா செயலை குறிக்கிறது. இப்படிலாம் பண்ணாங்க, அப்படிலாம் பண்ணாங்க, போர் வந்து இப்படிலாம் அவங்க வந்து யானையெல்லாம் கொன்று வீரனாக இருந்தாங்க அப்படின்னு அந்த வீரனோட செயலாம் குறிப்பிட்டிருந்தாங்க வச்சுக்கோங்க. அது வந்து வினைப்படிமம். உருப்படிமம்னா நிறத்தை குறிப்பிடுவது. ஸ்பெசிஃபிக்காகவே நிறம் பற்றி வந்திருந்தா அது வந்து உருப்படிமம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது புதுசாக இருக்கும். உருனா நிறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஷை பொறுத்தது. பாடல் வரிகளின் எண்ணிக்கை, சீர்களின் எண்ணிக்கை, தொடைகளின் எண்ணிக்கை, தலைகளின் எண்ணிக்கை. சீர்களின் எண்ணிக்கை. யாப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அடின்னு குறிப்பிடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்களோட எண்ணிக்கை. ஸோ இதில் சில வேர்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஆர்டரில் இலக்கண குறிப்பு கண்டுபிடிச்சிருங்க. வைவேல், பொழிமறை, அரிய ஆண்மை, நான் அவன். சரியான முறை வைப்பு தெரிக. முறை வைப்புனா இலக்கண குறிப்பு தான். ஒவ்வொன்றுத்துக்கும் இலக்கண குறிப்பு என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வைவேல் இருக்கு இல்லையா? வைவேல் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர் பற்றி கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் தொடர்ந்து வருது. இப்போ சால சிறந்தது 2025ல் கேட்டிருந்தாங்க. சாலங்கிற வேர்டு வந்தாலே அது உரிச்சொற்றொடர் தான். தட, நனி, கழி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நிறைய சொல்லியிருப்பேன். இந்த வேர்ட்லாம் ஸ்டார்ட் ஆனால் அது வந்து உரிச்சொற்றொடர். இது சிம்பிளாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எந்தெந்த வேர்டு வரும் அப்படின்னு. அடுத்து பொழிமறை. இது வந்து வினைத்தொகை. 3 காலத்துக்கும் பொருந்தி வரும் பொழிமறை. அரிய ஆண்மை குறிப்பு பெயரெச்சம்.
அரிய ஆண்மை. ஆண்மையிலேயே அரிய ஆண்மைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குறிப்பு பெயரெச்சம். நான் அவன். நான் அவன் அப்படிங்கிறது உண்மைத்தொகை. என்ன வந்திருக்கணும்? நானும் அவனும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொகைனால என்னது? மறைஞ்சு வரும். இங்கே வந்து என்ன மறைஞ்சு வந்திருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது வந்து உண்மைத்தொகை. நானும் அவனும்னு வந்திருக்கணும். உம்முங்கிற வேர்டே அங்கே வரல. நான் அவன் வந்துருச்சு. இது கேட்பாங்க, இரவு பகல் கொடுக்கலாம், இரவும் பகலும், அண்ணன் தம்பி கொடுக்கலாம், தாய் சேய் கொடுக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா உண்மைத்தொகைக்கு. தாயும் சேயும், அண்ணனும் தம்பியும் அப்படிலாம் வந்திருக்கணும், வரலை. அதனால் இது வந்து உண்மைத்தொகை. கீழே உள்ளவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை நிறையொன்றா சிறைத்தலை, கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை, மாமுன் நேர் நேரொன்றா சிறைத்தலை. இதில் தவறாக இருக்கிறது எது? காய்முன் நிறை நிறையொன்றா சிறைத்தலை. வல்லினம் மிகுமிடம் மிகா இடத்தில் சரியானது எது? ஸோ இதில் ஈதா சரி. வாழ்க தமிழ், இத்து வராது. இத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இத்து வராது. பார்த்த பையன், இப்போ வராது. மகளே தா, குடித்தண்ணீர், மகளே தா, இதெல்லாம் கரெக்டு. கீழ்காண்பவற்றுள் இறைச்சி பற்றிய கூற்றை தேர்க. ஒப்பிட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும், குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும், உரிப்பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருள், வினை பயன் வடிவம் நிறம் ஆகிய 4 அடிப்படையில் தோன்றும். உரிப்பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருள். பொருத்தமானது எது? இதில் எல்லாமே அந்த எல்லா அளபடையுமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. இது எது சரியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இது முதல்ல பார்த்துருங்க. ஸோ இதற்கான விடை லாஸ்ட் ஆப்ஷன். அதாவது ஒட்டலபடை, ஒட்டலபடைக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அரங்கம். இந்த இங்கு இருக்கு இல்லையா, இந்த இங்கு வந்து அடுத்தடுத்து வரும். இதுதான் இதுக்கு உங்களுக்கு க்ளூவே, ஞாபகம் வச்சுக்கலாம் ஒட்டலபடைக்கு. அது போல் ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, இது வந்து 2 வரும். இப்போ எக்கு கிழங்கிறையா, எக்குன்னு கூட வச்சுக்காங்க. 2 ஆயுத எழுத்து வந்துருங்க, அடுத்தடுத்து வரும். இப்படி வந்தால் ஒற்றலபடை. இங்கு அடுத்தடுத்து வந்தால் ஒற்றலபடை. செய்யுளிசை அளபடை உழா அர். செய்யுளிசை அளபடைனா செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வரும். அப்படி வர்றது செய்யுளிசை அளபடை. இது வந்து உழார். இன்னிசையும் சொல்லிசையும் ரொம்ப ஈஸி. குழு வந்து இன்னிசை அளபடை. இந்த சவுண்ட் வரும், உடுப்பதும். அந்த ஓசை, இனிய ஓசைக்காக வந்து அளபெடுத்து வர்றது. இந்த அது சவுண்ட் வந்தாலே மேக்ஸிமம் அது இன்னிசை அளபடை தான். சொல்லிசை அளபடை ஈங்கிறது சவுண்ட் வரும், குடித்தழி ஈ, சொல்லிசை அளபடை. 4 அளபடை உங்களுக்கு மாறி மாறி கேட்கலாம். ஒரு செய்யுள் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறைக்கு டேஷ் என்று பெயர். ஆகு பெயர், வழாநிலை, வழுவமைதி, பொருள்கோள். பொருள்கோள். ஒரு செயலில் இருக்கக்கூடிய சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறைக்கு வந்து பொருள்கோள் என்று பெயர். ஓகேங்களா? இதில் ஆகு பெயர்னா இன்னொரு பொருளுக்கு ஆகி வரும், அதை நம்ம பார்த்தோம். வழாநிலை, வழுவமைதி, இது பார்த்துக்கலாம். வழுவமைதி அப்படிங்கிறது அதாவது இலக்கண முறைப்படி பிழை இருக்கும், இருந்தாலும் அறிஞர்களால் ஒத்துக்கப்படுது. ஓகே, நீங்கள் வந்து இது போல் பேசலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தோம் இல்லையா, கத்தும் குயிலோசை, அது வந்து வழுவமைதி தான், மரபு வழுவமைதி. கூவும் குயிலோசை அது மாதிரி தான் கொடுத்துருக்கணும். ஆனால் குயில் கூவும்னு அவங்க கொடுக்கல, கத்தும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ரிதமிக்காக வருது அப்படிங்கிறதால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே. இது போல் இலக்கண பிழை இருந்தும் அக்செப்ட் பண்ணால் அது வந்து வழுவமைதி.
வழாநிலைனா இலக்கண பிழை என்று பேசணும், அதுதான் வழாநிலை. இலக்கண பிழையே இருக்கக்கூடாது அந்த பேச்சுலையோ அந்த எழுத்து சொல்றதுலையோ இலக்கண பிழை இல்லாமல் இருந்தால் வழாநிலை. வழு அப்படின்னா இலக்கண பிழையோடு பேசுறதுக்கு பேர் தான் வழு. தமிழில் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் மெய்யெழுத்துகள். இர் இல். மாத்திரை அளவை கணக்கிடுக. இங்கே வந்து ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, மாத்திரை அளவு. தாழ்பால் அப்படிங்கிற வேர்டுக்கு மாத்திரை அளவு எவ்வளோ வரும்? ஐந்தரை மாத்திரை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாத்திரை அளவு குறிப்பிடுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இப்போ கூட பாருங்கள் 2025 கபிலர் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து மாத்திரை அளவு குறிப்பிட சொல்லியிருக்காங்க. மாத்திரை என்னன்னா நமக்கு இதுக்கு ரொம்ப லாஜிக்கலாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை விட்டுறாதீங்க, ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்குது, இதை நீங்கள் ஆல்ரெடி ஒரு படிச்சுட்டு அனலிசிஸ் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக அடிக்கலாம். இப்போ தாழ்பால்ங்கிறது எப்படி வந்து ஐந்தரை மாத்திரை, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த தாங்கிறது பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை வரும், ஓகேங்களா? இதுவே குரல் எழுத்தாக இருந்தால் 1 மாத்திரை. இந்த இழ் அப்படிங்கிறது இல்லையா, இந்த மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அதே போல் இப்புக்கு அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை தான். அதனால் பாங்கிறது நெடில் எழுத்து, அதுக்கு என்னது 2 மாத்திரை வரும். இல்லுங்கிறது மெய்யெழுத்து, அதுக்கு ஒரு அரை மாத்திரை. டோட்டலாக நீங்கள் கூட்டுங்க, 2 + 2 4, இது 2 அரையும் சேர்ந்தா 1, 5, 5.5, ஓகேங்களா? இவ்வளோ தான். இப்போ கபிலர் அப்படின்னா என்ன வரும் கேட்டிருந்தது? கபிலர் தான் 2025 கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மாத்திரை எவ்வளோ இருக்குன்னு. இதுக்கு 3.5 மாத்திரை. ஏன்னா குரில் எழுத்து வந்தால் 1 மாத்திரை வரும். பியும் குரில் எழுத்து தான், லாவும் குரில் எழுத்து தான். இது வந்து மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு அரை, அப்போ 3.5 மாத்திரை. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. குரில் எழுத்துக்கு 1 மாத்திரை கொடுக்குறோம், நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை கொடுக்குறோம். இந்த மாதிரி மெய்யெழுத்து இந்த இப்பு இழு இரு இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் அரை மாத்திரை. இது நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்தா உங்களுக்கு மாத்திரை அளவு கண்டுபிடிச்சிடலாம். இது போல் கேள்வி வந்தால் மிஸ் பண்ணாமல் எழுதிடுங்க. அழைத்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. முன்னிலை ஒருமை வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, வினை எச்சம், தன்மை ஒருமை வினைமுற்று. வித்தியாசமாக கேட்டிருக்காங்க பாருங்க. அழைத்தி முன்னிலை ஒருமை வினைமுற்று. அழைத்திங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று ரொம்ப ஈஸி, வாழ்க வாழியர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். வினையச்சமும் தெரியும். தன்மை ஒருமையா முன்னிலை ஒருமையான்னு பார்த்தா அழைத்திங்கிறது முன்னிலை ஒருமை. தன்மைனா தன்னை குறிப்பிடும், நான் நாம் நாங்கள் அது மாதிரிலாம் வரும். அழைத்தினா ஜென்ரலாக யாரோ முன்னாடி இருக்கவங்களோ கூப்பிட்ற மாதிரி. இப்போ முன்னிலை ஒருமை. ஏவல் வினையாக வருவது டேஷ். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை. ஏவல் வினையாக வருவது பகுதி. இப்போ இந்த பகுபதம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுபத உறுப்புகள் 6 வரும். பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு கூட கேட்கலாம். அது மாதிரி பகுபத உறுப்புகளில் சேராத ஒன்று, ஆனால் அதில் குறிப்பிடப்படும் அது எழுத்து பேரும் வரும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பகுபத உறுப்புகளில் பகுதி தான் ஏவல் வினையாக வரும். அதாவது நடந்தான், இதை பிரிக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பகுபத உறுப்பு பிரிச்சோன்னா நட ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்த அது மாதிரிலாம் வரும். அதில் நடங்கிறது தான் ஏவல் வினை. ஏவல்னால என்னது, ஏதாவது ஒரு செயலை சொல்கிற மாதிரி மற்றவங்கள தூண்டுறது, அதுதான் நட படி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஏவல். ஸோ ஏவல் வினையாக வருவது பகுதி தான். திசை சொல், திரிசொல், இயற் சொல், வடசொல் என்னும் முறையில் அமைந்துள்ள பிரிவு எது? ஸோ இதுக்கு முதல்ல இதெல்லாம் எந்த சொல் எந்த டைப்பில் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்படியே கெஸ் பண்ணுங்கள், நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஸோ இதுக்கு சரியான விட இ. அதாவது திசை சொல். திசை சொல் அப்படிங்கிறது பெற்றம். இதில் சொல்லோட 4 டைப்புமே இருக்குது, 4 வகைப்படும். அது வந்து இயற் சொல், அப்புறம் திரிசொல், திசை சொல், வட சொல், இந்த 4 டைப்புமே இங்கே இருக்குது. இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த இயற் சொல்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது படித்தவங்க படிக்காதவங்க எல்லாராலையுமே புரிஞ்சுக்கக்கூடிய சொல் தான் இயற் சொல். இதில் எது வந்து இயற் சொல்? காடுங்கிறது இயற் சொல். ஏன்னா காடு, மலை, கடல் இது மாதிரி ஒரு பொதுவான விஷயம். இது படிக்காதவங்க கூட தெரியும் காடுன்னு சொன்னால். அப்போ எல்லாருக்குமே பொருள் விளங்கக்கூடியது எது அப்படின்னா இயற் சொல், ஓகேங்களா? சரி, அப்போ திரிசொல்னா என்ன அது பார்த்தலாம். திரிசொல் அப்படிங்கிறது இங்கே வந்து உகிர். அதாவது திரிசொல் அப்படிங்கிறது என்னென்னா,
படித்தவங்களுக்கு மட்டும் தான் அதோட பொருள் தெரியும். அப்போ படித்தவங்களுக்கு மட்டும் பொருள் விளங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திரிசொல். இது வந்து இப்போ 2025ல் பேப்பர் 1லையும் கேட்டிருந்தாங்க, பேப்பர் 2லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இதே கொஸ்டின் உங்களுக்கு சென்டென்ஸே மாறல. என்ன திரிசொல்னா என்னங்கிறது டெஃபினேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதனால் எல்லா சொல்லுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து உங்களுக்கு இது பார்த்தலாம். பெற்றம்ங்கிறது திசை சொல். திசை சொல் அப்படின்னா வேறு வேறு திசைகள்லேருந்து தமிழ் மொழியில் வந்து ஆக்குபை பண்ணியாச்சு. பெற்றம்னா பஸ்ஸு. ஆனால் நம்ம சில இடங்கள் அதை யூஸ் பண்ணுறோம் அந்த வேர்ட்ஸை. அப்படி வர்றது எல்லாமே திசை சொல். இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தா சாவி, ஆசாமி, அச்சன் இது போலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து திசை சொல் தான். வடசொல். வடசொல்னா சமஸ்கிருதத்துலேருந்து நம்ம தமிழ் மொழிக்கு வந்து இருக்கிறதுலாம் வந்து வடசொல். இப்போ கமலம் அப்படிங்கிறது வடசொல். மேருங்கிறது வடசொல். வருஷம், வருடம்னு சொல்லணும் தமிழில். நான் வருஷம் வந்து எழுதுகிறோம் சில இடங்களில், அது சமஸ்கிருதம். அந்த மாதிரி வர்றதெல்லாம் வடசொல். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் சொல்லில் எந்த சொல் கேட்டாலும் தெளிவாக வந்து எழுதிடுது. இந்த 30 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ரிவிஷன் பார்ட் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.